ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. ஓம் சுவாமிமலை குருநாதா போற்றி. ஓம் போகரையா திருப்பாதம் போற்றி. ஓம் குருவின் திருப்பாதம் போற்றி. ஓம் நம சிவாய. சிவா, இந்த கோயில் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பழமையான ஒரு சிவாலயம். எங்கே இருக்குதுன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து ராணிப்பேட்டை வேலூர் போகிற மெயின் ரோட்டில் ஹைவேல இருக்குது. லெஃப்ட் சைடு தம்பல்னு ஒரு ஊர், அங்கே லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. வராகீஸ்வரர் கோயில். இறைவனுடைய பேரே வராகீஸ்வரர். ரொம்ப அற்புதமாக இறைவன் இருக்கார். எந்த விதமான பாவங்களும் எந்த விதமான தோஷங்களும் இருந்தால் இந்த கோயிலுக்கு இறைவனை நினச்சி இறைவனை பூஜை பண்ணி ஆண்டவனை தரிசனம் பண்ணாவே எந்த பாவமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். இது உண்மை, இது சத்தியம். ஏன்னா சிவாலயம் அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிவாலயம். பொதுவாக எல்லா சிவாலயங்களும் மிகச்சிறந்த சிவாலயம். இதில் இந்த கோயில் இன்னும் ஒரு அற்புதமான கோயில். ஏன்னா வராகீஸ்வரர் பூவராக சுவாமி பூஜை பண்ண ஒரு ஸ்தலம். ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் சன்னதி இருக்குது. கேது பகவானுக்கு தனியாக கோயிலுக்குள்ளேயே சன்னதி இருக்குது. 63 நாயன்மார்களும் இன்னும் இறைவனை நினச்சி தவம் புரிஞ்சிட்ருக்காங்க. கால பைரவர் இருக்கார், அற்புதமாக கால பைரவர் இருக்காங்க. அம்பாள் இருக்காங்க, வள்ளி தேவனோட முருகப்பெருமான் இருக்கார், மகாராஜ கணபதி இருக்கார். தலை விரிச்ச வில்வ மரம். கோயில் மிக பழமையான கோயில், அற்புதமான சிவாலயம். இறைவன் இங்கே அற்புதமாக இருக்கார். பகவானை மனசார சேவிச்சுட்டு போகிறதே மிகப்பெரிய பாக்கியம். இங்கே எல்லோரும் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு போகணும். எல்லாம் நலமே, எல்லாம் ஜெயமே, எல்லாம் சிவ யோகம். இங்கே எந்த விதமான ராகு தோஷமாக இருந்தாலும் சரி, கேது தோஷமாக இருந்தாலும் சரி, சர்ப்ப தோஷமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இங்கே இறைவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு 9 நெய் தீபங்கள் இல்லை எது நல்லெண்ணெய் எதுனாலும் கோயில் குருக்கர்கிட்ட கேட்டுக்கிட்டு எந்த எண்ணெயோ அந்த எண்ணெயை வாங்கி இறைவனுக்கு அபிஷேகமோ இல்லை தீபமோ போட்டுட்டு வந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்துக்கு விமோச்சனம் உடனே கிடைக்கும். மனசார நம்ம வேண்டி விரும்புகிற மனசார எது கேட்டாலும் கிடைக்கும். இந்த கோயிலில் அப்படி ஒரு கோயில். இது அற்புதமான கோயில். இறைவன் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அமைதியாகவும் சூப்பராகவும் இருக்கார். பின்னாடியே தோட்டங்கள் நிறையா வளர்த்துருக்காங்க. அதுக்குள்ளேயே மலர்கள் நிறையா இருக்குது. அதை வச்சு இறைவனுக்கு பூஜை செய்கிறாங்க. ஒரு அமைதியான ஒரு நல்ல இடத்துல இறைவன் விட்டுருக்கார். ஒரு அற்புதமான சிவாலயம் வராகீஸ்வரர் கோயில். மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோயிலுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. பூவராக சுவாமி பூஜை பண்ணியிருக்க ஸ்தலம்னா பார்த்துக்கோங்களேன், அப்போ எப்படி இருக்கணும். இன்னும் அற்புதமான கோயில். ஏன்னா மகாலட்சுமி தாயாரை கொண்டு பூமிக்கடியில் ஒழிச்சு வச்சதாகவும் புராண காலத்து விஷயங்கள். அந்த சமயத்தில் இறைவனை நினச்சி அவர் பூஜை பண்ணி வராகீஸ்வரர் இங்கே பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு வராகீஸ்வரன் திருநாமம் வந்திருக்குதா சொல்கிறாங்க. அதாவது ஹரியும் சிவனும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் பூவராக சுவாமி இருக்கக்கூடிய இடம். அதனால தான் வராகீஸ்வரர் கோயில். இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கலாம், முன்னாடியே சங்கும் சக்கரமும் இருக்கும். நம்ம இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கு சக்கரமும் இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். மிகவும் இறைவன் ரொம்ப சிறப்பாக இருக்கார். இதை பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு எல்லோரும் வாங்க. எல்லாம் ஈஸ்வரனோட சித்தம். மகாவிஷ்ணுவின் திருப்பாதம் போற்றி. கருடாழ்வார் திருவடிகள் போற்றி. நந்திதேவர் திருவடிகள் போற்றி. ஹரஹர பார்வதி பதியே நமக. ஹரஹர மகாதேவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.